Hi students, today we are going to see about a supplement reader unit 1. After 20 years, it's a very interesting story written by O. Henry. So nowadays we are giving more importance for friendship. So this story is about a friendship. About the author, O. Henry, 1862 to 1910, is a popular American short story writer whose original name is William Sidney Porter. So here, O. Henry அவருடைய full name என்ன, original name என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். பட் அவர் எந்த நேமுக்கு நேம் படி புக்ஸ் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா யூஸிங் O. Henry under the name of he is writing his short story and other his work. O. Henry's short story After 20 Years was first published in the Sunday edition of New York World in 1905. So here இவருடைய ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஸோ நம்ம படிக்கிற இந்த சப்ளிமெண்ட் ரீடர் ஃபஸ்ட்டு எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1907 நியூயார்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற அந்த சண்டே எடிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. A few of his other popular short stories are The Gift of the Maggie, The Cope and the Anthem, The Ransom of a Red Chief, The Retrieval Reformation, The Third Ingredient. For this story, two friends are planned to meet after 20 years. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் சேம் டைம் சேம் பிளேஸ் சேம் டேட்டில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து ரெண்டு பேரும் அந்த பிளேஸ்க்கு மீட் பண்ணாங்களா, அப்படி மீட் பண்ணும்போது வாட் வாஸ் ஹேப்பன், என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. Now we can move to the story. Characters of the story: Jimmy Wells, Pop, Plainclothes Man. The policeman on the beat moved up the avenue impulsively. The impulsiveness was habitual and not for show, for spectator were few. So here, ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவர் கையில் ஒரு ஸ்டிக் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு பீட் அடிச்சுக்கிட்டே போகிறாரு, கீழே தரையில் தட்டிக்கிட்டே மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அங்கே வந்து பீப்புள் வந்து யூஸ்வலாக இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஃபியூ ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் அந்த பார்வையாளர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain them had well high deep people the streets. So here, டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆனால் அங்கே எப்படி இருக்குதுனாக்கா ஒரு சில் விண்டு, அந்த ஜில்லுன்னு வந்து காற்று வீசுது. ஸோ அந்த ரெயின், அந்த மழை துளியும் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ டைமும் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ரெயின் தே ஆர் மூவிங் பேக். Drying doors as he went, twirling his club with many intricate and artful movement, turning now and then to cast his watchful eye down the specific throughout fair. The officers, with his tall from and slight swagger, made a fine picture of a guardian of the peace. So here already the door was closed. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் the time was 10 o'clock. At the same time அந்த chill wind and rain, ஸோ அந்த ரெயின் அந்த சில் விண்டால் என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள்ஸ் வந்து வேகமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில டோர்லாம் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த க்ளோஸ் ஆகிருக்கிற டோர்ஸையும் என்ன பண்ணுறாரு, நல்லா கவனமாக பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற ஃபேர், ஸோ அங்கே இருக்கிற எல்லா கடைகளுமே என்ன பண்ணுறாரு, அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ அவர் நடந்து போகிற அந்த ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கெத்தாக நம்பிக்கையாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நடந்து போகிறாரு அந்த வழியாக. தென் அவருடைய அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஒரு நல்ல கார்டியனாகவும் தெரியுது. அட் த சேம் டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் மாதிரி காமிக்குது. The vicinity was one that kept early hours. Now and then you might see the light of a cigar store or of an all-night lunch counter, but the majority of those belong to be business places that had long since been closed. So here அவர் இங்கே என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில
ஷாப்ஸ் வந்து அதாவது ஒரு சில சிகர் ஸ்டோர், ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறத பார்க்குறாரு. நைட் லஞ்ச் கவுண்டர் அப்படின்னா ஸோ அந்த நைட்டு சாப்பாட்டு கடைகள் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்குது, ஓப்பன் ஆகிருக்குது. அதை தவிர மற்ற பிஸ்னஸ் பிளேசஸ் எவ்ரிதிங் வாஸ் க்ளோஸ்டு. ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்குது எதுன்னு பார்த்தோன்னா சிகர் ஸ்டோர் அண்ட் லஞ்ச் கவுண்டர். ஸோ அந்த சாப்பாட்டு கடைகளும் அந்த சிகர், அந்த ஸ்மோக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிகரெட், ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. When the midway of a certain block, the policeman suddenly slowed his work. In the doorway of darkened hardware store, a man leaned with an unlighted cigar in his mouth. As the policeman walked up to him, the man spoke up quickly. Here, ஸோ ஒரு சில பிளாக் பண்ண ஏரியாஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த பிளாக் பண்ண அந்த ஒரு சில ஏரியாஸ் வழியாக அவங்க கிராஸ் பண்ணும்போது, மேபி அந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், கிராஸ் பண்ணும்போது அவர் என்னென்னா டக்குன்னு வந்து ஸ்லோவாகிறாரு. அவர் போயிட்டுருக்கவர் சடன்லி ஹி வாஸ் ஸ்லோடு ஹிஸ் வாக். ஸோ அவருடைய வாக் வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகுது. அங்கே ஒரு டோர்வே, ஒரு டோர், அந்த கதவு கிட்ட, ஒரு ஹோட்டல் பக்கத்தில் அந்த ஒரு கதவு கிட்ட ஒரு மேன் வந்து லீண்டுனா சாஞ்சி நின்றுட்டுருக்காரு. வித் அன் அன்லைட்டட் சிகர் இன் ஹிஸ் மவுத். ஸோ அந்த ஒரு மேன் ஒருத்தவங்க அந்த டோர் பக்கத்தில் சாஞ்சு நின்றுட்டுருக்காரு இல்லையா, ஸோ அவருடைய வாயில் ஒரு சிகரெட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா பற்ற வைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. as the policeman walked up to him, ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து அவர் நிற்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறாரு. அதை கவனித்த உடனே என்ன பண்ணுறாரு, he started to speak. ஸோ குயிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. It is all right officer, he said reassuringly. I am just waiting for your friend. Is an appointment made 20 years ago. Sounds a little funny to you, doesn't it? Here அந்த போலீஸ்மேன் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த போலீஸ்மேனை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். ஸோ நான் இங்கே ஏன் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ வி மேட் ஏ அப்பாயின்மெண்ட் பிஃபோர் 20 years. ஸோ நாங்கள் வந்து அப்போ 20 yearsக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 20 years வந்து நாங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது கேட்க உங்களுக்கு வந்து லிட்டில் ஃபன்னியாக இருக்கும், ஸோ காமெடியாக கூட இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெல், I will explain if you had like to make it certain. It's all straight. About that, long ago there used to be a restaurant where the store stands, Big Joe Brandy Restaurant. So here, இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம் இல்லையா, இந்த இடம் 20 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஜோ பிராண்டி ரெஸ்டாரண்ட். ஸோ ஹியர் இங்கே தான் நானும் என் ஃப்ரெண்டும் 20 yearsக்கு முன்னாடி மீட் பண்ணோம். ஸோ அப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணோம், ஆஃப்டர் 20 years சேம் டைம் சேம் பிளேஸ் வி வாண்ட் டு மீட் ஹியர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். தட்ஸ் வை ஐம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். Until 5 years ago, said the policeman, it was torn down then. ஸோ 5 yearsக்கு முன்னாடி வரைக்கும் கூட இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்மேன் சொல்கிறாரு. The man in the doorway struck a match and lit his cigar. The light showed a pale square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. His scarf was large diamond, oddly set. ஸோங்க அந்த டோர்வே பக்கத்தில் ஒரு மேன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இவ்வளோ நேரம் அவர் வாயில் ஒரு சிகர் வச்சுருந்தார். ஸோ அது வந்து பற்ற வைக்காமல் இருந்துச்சு. Now only he lit his cigar. ஸோ இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தீக்குச்சி எடுத்து உரசுறாரு அந்த மேட்ச் பாக்ஸ்லேருந்து. ஸோ அப்போ அந்த லைட் வருது இல்லையா, ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் தான் இந்த போலீஸ்மேன் வந்து அவருடைய ஃபேஸை பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவருடைய அப்பியரன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஹியர் அந்த மேன் வந்து மேட்ச் பேக்ஸ் வச்சு அவருடைய வாயில் இருக்கிற அந்த சிகரை பற்ற வைக்கிறாரு. அந்த லைட் வெளிச்சத்தில் அவருடைய ஃபேஸை பார்க்குறாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா பேல் கலரில் இருக்குது. ஸ்கொயர் ஜவுட் ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அவருடைய ஐஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப டீப்பாக ஒரு லுக் இருக்க மாதிரி இருக்குது. தென் ஸோ அவருடைய ரைட் ஐப்ரோவில் ஒரு ஸ்கார், ஒரு ஒயிட் கலரில் ஒரு தழும்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
his scarf pin. ஸோ அவர் போட்டிருக்க அந்த ஸ்கார்ஃபோடைய பின்னில் வந்து ஒரு லார்ஜ் டைமண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பியரன்ஸை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 20 years ago tonight, said the man, I dined here at a Big Joe Brandy with Jimmy Wells. ஸோ now only they are mentioning a name. ஸோ Jimmy Wells அப்படின்னு சொல்லி ஒரு நேமை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. My best charm and the finest charm in the world. ஸோ ஹியர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும், அதாவது அவர் உங்கள் ஃப்ரெண்டோடைய நேம் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்றத இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைமாக மென்ஷன் பண்ணுறாரு. ஐ டைன்ட் அப்படின்னாக்கா நாங்கள் இங்கே டின்னர் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் எ வண்டர்ஃபுல் கேரக்டர் அண்ட் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த ஜிம்மி வெல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. He and I were raised here in the New York just like two brothers together. I was 18 and Jimmy was 20. So here and the two friends-உம் இங்கே டின்னர் சாப்பிட்டாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் இந்த நியூயார்க்கில் நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோன்னா லைக் 2 brothers, 2 brothers இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே நியூயார்க்கில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. I was 18. அப்போ எனக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 18. என்னுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ்க்கு வந்து 20. ஸோ அவர் வந்து என்னோட 2 வருஷம் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறான். The next morning, I was to start for a west to make my fortune. You couldn't have tracked Jimmy out of a New York. He thought it was the only place on earth. So here, ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இவர் வெஸ்ட் டைரெக்ஷனை நோக்கி அங்கே என்ன பிளேசஸ் இருக்கோ அங்கே போகிறதா டிசைட் பண்ணார். அங்கே போயிட்டு அவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அட் த சேம் டைம் ஸோ ஜிம்மி வெல்ஸையும் கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு முடியாத விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிம்மி வெல்ஸ்க்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த நியூயார்க்கு மட்டும்தான். ஹீ தாட் திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் ஆன் த எர்த். ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அதனால் என்னால் வந்து அவரை கூட்டிகிட்டு போக முடியலன்னு சொல்கிறாரு. We agreed that night that we would meet here again exactly 20 years from the date and time, no matter what our conditions might be or from what distance we might have to come. We figured that in 20 years each of us ought to have our destiny work out and our fortune made, whatever they were going to be. ஸோ ஹியர் அன்றைக்கி நைட்டு இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த சேம் பிளேஸில் சேம் டைம் வந்து நம்ம மீட் பண்ணோம். மேபி நம்ம எங்கே வேணாலும் எந்த டிஸ்டன்ஸில் வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், இங்கே வந்துடணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ஃபார்ச்சூன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய டெஸ்டினி, நம்மளுடைய விதியும் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2 பேரும் பண்ணிக்கிறாங்க.